அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு கேமரா டெக்னிக்கல் எபின் யூடியூப் சேனல். உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை தொடர்ந்து வழங்குவது உங்கள் புலிவலம் ரவி. என்னுடைய வீடியோக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் போட்டோகிராஃபில ISO சென்சிட்டிவிட்டி. இந்த ISO சென்சிட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட சுருக்கமா சொல்றேன். முதல்ல நம்ம பார்க்கிறது லோ ISO அண்ட் ஹை ISO அப்படின்னா என்ன, அது நம்ம எந்தெந்த சூழ்நிலையில நம்ம இது பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதிக ISO சென்சிட்டிவிட்டியை நம்ம வைக்கும் போது என்னென்ன மாதிரி நமக்கு விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமா ஆட்டோ ISO சென்சிட்டிவிட்டி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் இதுல பார்க்கலாம். எல்லாத்தையும் கடந்து ஃபியூச்சர்ல ISO எப்படி இருக்கும், அதோட டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்படி நம்ம ISO தொடர்பான A to Z நிறைய தொழில்நுட்ப தகவல்களை இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பார்க்கிறது பார்ட் 2 வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ISO சென்சிட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல பார்க்கிறது என்ன அப்படின்னா, DSLR கேமரா மற்றும் மிரர்லெஸ் கேமராவில் ISO சென்சிட்டிவிட்டினா என்ன, லோ ஐஎஸ்ஓனா என்ன, ஹை ஐஎஸ்ஓனா என்ன, நாய்ஸ் எப்படி உருவாகுது, இப்படி ISO தொடர்பான தொழில்நுட்பங்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல பார்க்கிறது என்ன அப்படின்னா, ISO சென்சிட்டிவிட்டி இமேஜ் சென்சார்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்தலாம். அதாவது இமேஜ் சென்சார் ஆனது ஒரு உயர்தரமான தொழில்நுட்பத்தில், அதாவது ஹையர் டெக்னாலஜி மூலம் ஒளியில் உள்ள போட்டான்களை மிக சரியாக அளவீடு செய்து எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றுகிறது. இந்த எலக்ட்ரிக் சிக்னல்களை நம்ம எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லோ ஐஎஸ்ஓனா என்ன, ஹை ஐஎஸ்ஓனா என்ன, அதை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இமேஜ் சென்சார் ஆனது ஒளியில் உள்ள போட்டான்களை எலக்ட்ரான்ஸ்களாக மாற்றும் போது, அதாவது எலக்ட்ரான்ஸ்களாக உற்பத்தி செய்யும் போது, அந்த எலக்ட்ரான்ஸ்களை அதிகமாக உற்பத்தி செய்வது என்பது ஹை ISO அப்படிங்கிறோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ்ல குறைவாக உற்பத்தி செய்வது என்பது லோ ISO ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த எலக்ட்ரானிக் நாய்ஸ் அல்லது டிஜிட்டல் நாய்ஸ் என்பது என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். DSLR மற்றும் மிரர்லெஸ் கேமராக்கள்ல அதிக அளவு ISO சென்சிட்டிவிட்டி அமைத்து படம் எடுக்கும் போது ஏற்படும் புள்ளிகளுக்கு எலக்ட்ரானிக் நாய்ஸ் அல்லது டிஜிட்டல் நாய்ஸ் என்று பெயர். இதை கிரெயின்ஸ் என்றும் அழைக்கிறோம். அடுத்தது ஷார்ட் நாய்ஸ் என்பது என்ன பார்க்கலாம். அதாவது சரியான எக்ஸ்போசருக்கு தேவையான ஒளி இருந்தும் படத்தை அண்டர் எக்ஸ்போசரில் பதிவு செய்யும் போது உண்டாகும் புள்ளிகளுக்கு ஷார்ட் நாய்ஸ் என்று பெயர். அதுக்கடுத்தது இந்த எலக்ட்ரானிக் நாய்ஸ் அல்லது டிஜிட்டல் நாய்ஸ் இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவாக ISO சென்சிட்டிவிட்டி இமேஜ் சென்சார் ஆனது ஒளியில் உள்ள போட்டான்களை எலக்ட்ரான்ஸ்களாக மாற்றுகிறது என்று பார்த்தோம். அதாவது எலக்ட்ரான்ஸ்களாக உற்பத்தி செய்கிறது என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சரியான எக்ஸ்போசருக்கு தேவையான ஒளி இருக்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு சரியான எக்ஸ்போசருக்கு தேவையான ஒளி இருக்கும் போது நாம் குறைந்த அளவு ISO அமைத்து படம் எடுக்கும் போது இமேஜ் சென்சார் ஆனது அந்த தேவையான ஒளியில் குறைந்த அளவு ISO காரணமாக குறைந்த அளவு எலக்ட்ரான்ஸ்களை உற்பத்தி செய்கிறது. இதனால படத்துல என்ன பண்ணும், நாய்ஸ் வெளியே தெரியாது. அதே சமயத்துல நம்ம சரியான எக்ஸ்போசருக்கு தேவையான ஒளி இல்லாத போது நாம் அதிக அளவு ISO அமைத்தால் இமேஜ் சென்சார் என்ன பண்ணும், அந்த குறைந்த ஒளியில அதிக ISO காரணமா அதிக அளவு எலக்ட்ரான்ஸ்களை உற்பத்தி செய்கிறது. இதனால படத்துல நாய்ஸ் வெளியே தெரிகிறது. இதுதான் நாய்ஸ் உண்டாவதற்கு முக்கிய காரணம். அதுக்கு அடுத்தது ஹை ISO நாய்ஸ் ரிடக்ஷன். அதாவது நாய்ஸ் எப்படி குறைக்கிறது, கேமரால என்ன மாதிரி செட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குறைந்த ஒளியில அதிக அளவு ISO அமைத்து படம் எடுக்கும் போது உண்டாகும் நாய்ஸை சிறிதளவு தவிர்க்க கேமராக்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஹை ISO நாய்ஸ் ரிடக்ஷன் வசதியை நம்ம ஆன் செஞ்சுக்கலாம். இந்த வசதியை பயன்படுத்தும் போது படத்துல ஷார்ப்னஸ் மற்றும் டீடைல்ஸ் குறையும். அதாவது இமேஜ் சென்சாரினுடைய நாய்ஸ் ரிடக்ஷன் அல்காரிதம் படி ஹை ISO நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணிட்டாவே படத்துல உள்ள ஷார்ப்னஸ் கொஞ்சம் குறையும், அப்புறம் டீடைலும் குறைஞ்சு போயிடும். அதாவது கேமராவில் இமேஜ் ப்ராசஸர் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா, அதிக ISO சென்சிட்டிவிட்டி காரணமா நாய்ஸை கட்டுப்படுத்த முயற்சி. இதனால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, படத்துல சிறிய டெக்ஸ்சர் கொஞ்சம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி படம் ஷார்ப்னஸ் ஆயிடும். அதே மாதிரி படத்துல முக்கியமான ஃபைன் டீடைல்ஸ்லாம் மங்கிடும். இதுதான் ஹை ISO நாய்ஸ் ரிடக்ஷன் ஏற்படக்கூடிய விளைவுகள். அதுக்கு அடுத்து ISO சென்சிட்டிவிட்டியுடைய ஒரு பொதுவான ஒரு அடிப்படைகள் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். இப்போ நம்ம ஹை ISO அமைத்து படம் எடுக்கும் போது படத்துல பிரைட்னஸ் தன்மை அதிகமாகும். நம்ம அதனால என்ன பண்றோம், ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடும் ஸ்மாலர் அப்பேச்சரும் ஒரு சரியான எக்ஸ்போசருக்கு வேண்டி நம்ம அமைக்க வேண்டி வரும். இதனால படத்துல நாய்ஸ் வரும். நம்ம அதிகமான ISO வச்சிருக்கோம் இல்லையா, அதனால படத்துல நாய்ஸ் வரும். அதே சமயத்துல லோ ISO அமைத்து படம் எடுக்கும் போது படத்துல பிரைட்னஸ் தன்மை குறையும். இதனால ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடும் லார்ஜர் அப்பேச்சரும் ஒரு சரியான எக்ஸ்போசருக்கு நாம வைக்க வேண்டும். அப்போ படத்துல பாத்தீங்கன்னா நாய்ஸ் வராது. அது காரணம் என்னன்னா லோ ISO நம்ம அமைக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்பேச்சர் மற்றும் ஷட்டர் ஸ்பீடின் மதிப்பை மாற்றாமல் படம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்ல ISO சென்சிட்டிவிட்டி அளவை கூட்டி குறைத்து ஒரு சரியான எக்ஸ்போசரை நம்ம அமைக்கலாம். அதே சமயத்துல ஒளி குறைவான இடங்களிலும் ஃபிளாஷ் லைட் இல்லாமல் படம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளிலும் மேலும் ஃபிளாஷ் லைட் தடை செய்யப்பட்ட பகுதிகளிலும் ISO சென்சிட்டிவிட்டியுடைய பங்கு மிக முக்கியமானது. இதுதான் ISO சென்சிட்டிவிட்டியுடைய ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அடுத்து நம்ம பார்க்கிறது ஹை ISO சென்சிட்டிவிட்டியை நம்ம ஒரு பயன்படுத்தும் சூழ்நிலைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு மூவிங் சப்ஜெக்ட்களை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடில் படம் எடுக்கும் போது அதிக அளவு ISO நம்ம பயன்படுத்தும். உதாரணமா அருவியை ஒரு ஃப்ரீஸ் தன்மையில படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஏஞ்சல் ஹேர் எஃபெக்ட்ல படம் எடுக்க நம்ம அதிக ISO சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மூவிங் சப்ஜெக்ட் படம் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடில் எடுக்கிறோம். அப்ப
அப்போ நம்ம அதிக அளவு ஐஎஸ்ஓ நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் படங்களை எடுக்கிறோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதிக டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்க வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்மால் அப்ரேச்சர், அதாவது எப் நம்பர் 22 16 இப்படி நம்ம வந்து அமைச்சு படம் எடுக்கும்போது அதிக அளவு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாரம்பரியம் மற்றும் ஒரு பழமையான கலனையம் கொண்ட ஒரு பொருட்களை வந்து நாய்ஸ் வந்து அந்த படத்தில் வருமாறு நம்ம படம் எடுக்கும்போது அதிக அளவு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் மேகமூட்டமான இடங்களிலும் மற்றும் பெரிய இண்டோர் ஸ்டுடியோக்களில் நம்ம வந்து அங்க உள்ள ஆம்பியன்ட் லைட்டை பயன்படுத்தி போர்ட்ரேட் படங்களை எடுக்கும் போதும் அதிக அளவு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபிளாஷ் லைட் இல்லாம ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிளே கேம்ஸ், அப்புறம் பிறந்த குழந்தைகளை நம்ம படம் எடுக்கும் போதும் அதிக அளவு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சம், ஒரு தெருவிளக்கு, ஒரு சிறிய லைட்டு, இப்படி நம்ம வந்து ஒரு குறைந்த ஒளியில, அதாவது லோ லைட்ல நம்ம படம் எடுக்கும் போதும் நம்ம அதிக சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெயினி இமேஜ்னு சொல்லுவோம். அதாவது படத்தில் வந்து அதிக நாய்ஸ் இருக்குமாறு ஒரு வித்தியாசமாகவும் ஒரு கிரியேட்டிவிட்டியும் படம் எடுக்க அதிக ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து கிரெயினி இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது லோ ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது என்ன அப்படின்றத பார்த்தலாம். மூவிங் சப்ஜெக்ட்டை வந்து நம்ம ஒரு ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட்ல படம் எடுக்கிறோம். அப்ப நம்ம குறைந்த அளவு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தலாம். இப்போ உதாரணம், அருவியினுடைய ஒரு மூவிங் தன்மையை ஒரு பிளரா காட்டணும் அப்படின்னா, அதாவது ஒரு மில்கி எஃபெக்ட்ல படம் எடுக்கிறதுக்கு நாம குறைந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்கிறது லார்ஜர் அபரேச்சர் எப் 1.2 1.4 1.8 இப்படி பயன்படுத்தி படத்தினுடைய பேக்ரவுண்டை வந்து நம்ம ஒரு புக்கே எஃபெக்ட்ல எடுக்கும்போது, அதாவது சாலோ டெப்த் எஃபெக்ட்ல படம் எடுக்கும்போது குறைந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லைட், அதாவது ஒரு ஃபிளாஷ் லைட், வீடியோ லைட், ஸ்ட்ரோப் லைட், எல்இடி லைட், இப்படி நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டை பயன்படுத்தி திருமணம் போன்ற நிகழ்வுகளை படம் எடுக்கும்போது குறைந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தலாம். வேரியபிள் டே லைட்ஸ், அதாவது காலை முதல் மாலை வரை பல வகையான சூரிய ஒளிகளில் படம் எடுக்கும்போதும் குறைந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தலாம். லாங் டைம் எக்ஸ்போசர், அதாவது நைட் லேண்ட்ஸ்கேப், ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி, ஸ்டார் ட்ரையல் போட்டோகிராஃபி போன்ற லாங் டைம் எக்ஸ்போசரில் படம் எடுக்கும் போதும் மிக குறைந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அதிக ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஃபாக் அண்ட் பேண்டிங் லைன்ஸ், அதாவது அதிக ஐஎஸ்ஓ நம்ம அமைச்சு படம் எடுக்கிறோம். அப்போ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். சிலனுடைய பிரைட்னஸ் காரணமா ஃபாக் மற்றும் பேண்டிங் லைன்ஸ் வரும். அதுக்கு அடுத்து லைட்டிங் டிஃபரன்ஸ், அதாவது படத்தில் வந்து நம்ம அதிகமான ஐஎஸ்ஓ அமைக்கும் போது படத்தில் வந்து அதிக ஒளியுள்ள பகுதிக்கும் குறைந்த ஒளியுள்ள பகுதிக்கும் இடையே லைட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கும். இதனால படத்தின் கான்ட்ராஸ்ட் மற்றும் சேச்சுரேஷன் தன்மை குறையும், அதாவது கலர் அக்யூரசி குறையும். மேலும் ஸ்கின் டோன் போன்ற நுணுக்கமான வண்ணங்கள் மங்கலாக தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்டார்ஷன், அதாவது நம்ம படத்தில் வந்து அதிக ஐஎஸ்ஓ வைக்கிறதுனால படத்தினுடைய கலர் டிஸ்டார்ஷன் அல்லது கலர் ஷிஃப்ட் என்கிற குறைபாடு ஏற்படும். அதாவது படத்தில் உள்ள அனைத்து வண்ணங்களிலும் சற்று கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து டைனமிக் ரேஞ்ச், அதாவது நம்ம அதிக ஐஎஸ்ஓ வைக்கிறதுனால படத்தில் வந்து டைனமிக் ரேஞ்ச் குறையும். அதாவது நம்ம ஒரு படத்தில் வந்து ஹைலைட்ஸ் மற்றும் ஷேடோஸ் இதனுடைய டீடைல்ஸ் குறையும். இப்போ உதாரணமா இப்போ நிக்கான் Z8 மிரர்லெஸ் கேமராவில் நம்ம வந்து ஐஎஸ்ஓ 64 இருந்து ஐஎஸ்ஓ 400 வரை வச்சுங்களேன். அப்ப கேமராவில் குறிப்பிட்டுள்ள ஒரு பெஸ்ட் டைனமிக் ரேஞ்ச் 14 EV வரை நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து ஐஎஸ்ஓ 800 இருந்து ஐஎஸ்ஓ வந்து 3200 வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேமராவில் குறிப்பிட்டிருக்க 14 EV கிடைக்காது, சற்று குறைந்து 12 EV அது மாறிடும். அப்ப டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஎஸ்ஓ வந்து 6400க்கு மேல வைக்கிறோம் அப்படின்னா நாய்ஸும் அதிகமாகும், அதே சமயத்தில் டைனமிக் ரேஞ்ச் நமக்கு குறைஞ்சு போயிடும். அதே சமயத்தில் இப்போ நம்ம அதிக ஐஎஸ்ஓ வைக்கிறதுனால படத்தினுடைய இமேஜ் ப்ராசஸர்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும், மெமரி கார்டில் படம் பதிவாகிறதுக்கும் வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்துக்கும். இது எப்ப நம்ம அதிக ஐஎஸ்ஓ வைக்கும் போது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், அதாவது அதிக ஐஎஸ்ஓ வைக்கிறோம். அப்ப என்ன பண்ணும், இமேஜ் சென்சார்ல உள்ள எல்லா பிக்சல்களும் வந்து பிரைட்னஸா இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும், அப்புறம் நிற்கும், திருப்பி ஆகும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஹை ஐஎஸ்ஓ வைக்கும் போது இருக்கும். இதுவும் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிக அதிகமான ஒளியில நம்ம படம் எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சார் என்ன பண்ணும், முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கும். நமக்கு ஒரு சவுண்ட் கேட்கும், ஆட்டோ ஃபோக்கஸ் நிக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஹை ஐஎஸ்ஓ வைக்கும் போதும் இந்த இமேஜ் சென்சார்ல இந்த ஒரு பிரச்சனை அதிக பிரைட்னஸ் காரணமா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆவறது சற்று தடுமாற்றமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் சென்சார் சைஸை பொறுத்து நாய்ஸ் வந்து இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து அதிக ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி அமைக்கிறோம். அந்த ஒரே மெகா பிக்சல் கொண்ட ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார்னு வச்சுங்களேன். ஃபுல் ஃப்ரேம் சென்சாரை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் கிராப் சென்சார்ல வந்து நாய்ஸ் அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியில கான்ட்ராஸ்ட் அண்ட் பிரைட்னஸ், அதாவது நம்ம குறைந்த அளவு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி அமைத்து படம் எடுக்கும்போது படத்துல வந்து கான்ட்ராஸ்ட் தன்மை அதிகரிக்கும். அதே சமயத்தில் அதிக அளவு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி அமைத்து படம் எடுக்கும்போது படத்துல பிரைட்னஸ் தன்மை அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது அட்வான்ஸ் மோடுகள்ல வந்து ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி.
அதாவது மேனுவல் மோடு, அப்பேச்சர் பிரியாரிட்டி ஆட்டோ, ஷட்டர் பிரியாரிட்டி ஆட்டோ, ப்ரோகிராம்டு ஆட்டோ மோடு போன்ற அட்வான்ஸ் மோடுகள்ல அதாவது ISO சென்சிட்டிவிட்டி அளவை வந்து நம்ம தேவைக்கேற்ப மேனுவலா அமைச்சுக்கலாம். நம்ம அந்த ISO வந்து 100, 200, 400 நமக்கு என்ன தேவையோ அந்த அளவை இப்ப இந்த 4 மோடுகள்லயும் நாம வந்து அமைச்சுக்கலாம். அடுத்து ஆட்டோ ISO சென்சிட்டிவிட்டி. அதே மாதிரி மேனுவல் மோடு, அப்பேச்சர் பிரியாரிட்டி ஆட்டோ, ஷட்டர் பிரியாரிட்டி ஆட்டோ, ப்ரோகிராம்டு ஆட்டோ போன்ற அட்வான்ஸ் மோடுகள். ஏன்னா இந்த 4 மோடுமே அட்வான்ஸ் மோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 மோட்லயுமே நம்ம வந்து ஆட்டோ ISO சென்சிட்டிவிட்டியை நம்ம வந்து இந்த ஆப்ஷனை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதாவது முன்ன நம்ம வந்து எப்படி நம்ம மேனுவலா வச்சோமோ அதே மாதிரி ஆட்டோ ISOவும் நம்ம வந்து அமைச்சுக்கலாம். ISO சென்சிட்டிவிட்டி வந்து ஆட்டோவை நம்ம வந்து ஆன் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளவு சென்சிட்டிவிட்டி வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ISO வேணும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ISO 800க்கு மேல போவேனா, அதே மாதிரி 1600க்கு மேல போவேனா, 3200க்கு மேல போவேனா, நம்ம அதிகபட்சம் எவ்வளவு ISO வேணுமோ நம்ம வந்து கேமராவில் மேக்ஸிமம் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல நம்ம வந்து இந்த அளவை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபிளாஷ் பயன்படுத்தும் போதும் எந்த அளவுக்கு ISO போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து மேக்ஸிமம் ISO சென்சிட்டிவிட்டி வித் ஃபிளாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ ISO பயன்படுத்துறோம். அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நம்ம மினிமம் ஷட்டர் ஸ்பீடு, அதாவது ஒரு அப்பேச்சர் பிரியாரிட்டி, ப்ரோகிராம்டு ஆட்டோ மோடு, இந்த மோடுகள்ல வந்து இப்போ உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அப்பேச்சர் பிரியாரிட்டி ஆட்டோல நம்ம என்ன பண்ணுவோம், அப்பேச்சரை நம்ம முடிவு பண்ணுவோம். எவ்வளவு ஷட்டர் வைக்கணும் அப்படிங்கிறது கேமரா முடிவு பண்ணும். அதே மாதிரி தான் ப்ரோகிராம் மோட்லயும் வந்து என்ன ஷட்டர் ஸ்பீடு, என்ன அப்பேச்சர் அப்படிங்கறத கேமரா முடிவு பண்ணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடு எது வரைக்கும் போகணும், எந்த அளவுக்கு குறைந்த அளவு வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமா வந்து கேமரா வந்து இப்போ நம்ம அப்பேச்சர் பிரியாரிட்டி ஆட்டோல படம் எடுக்கிறோம். அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து கேமரா வந்து 125 கீழே போக கூடாது அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணலாம். அல்லது 100க்கு கீழே போக கூடாது, 80 கீழே போக கூடாது, 60க்கு கீழே போக கூடாது அப்படின்றத நம்ம வந்து மேனுவலா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஆட்டோ ஒரு ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபாஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து அப்பேச்சர் பிரியாரிட்டி ஆட்டோ மோடு வைக்கிறீங்க, ஆட்டோ மோட்ல படம் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஆட்டோ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா கேமரா என்ன பண்ணும், ஒரு உதாரணமா வந்து இப்போ ஒரு 100 வந்து கேமரா செலக்ட் பண்ணி படம் எடுக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க ஆட்டோ மோடு போயிட்டீங்க, அது கேமரா வந்து 100 செலக்ட் பண்ணிச்சு. இப்போ நீங்க ஸ்லோயர் சைடு போனீங்கன்னா 2 ஸ்டாப் குறையும். அதாவது 100ல இருந்து 50, 25 குறைஞ்சிரும். அதே சமயத்தில் ஃபாஸ்டர் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே கேமரா வந்து 100 செலக்ட் பண்ணிருக்கு, நீங்க இங்க வந்து ஃபாஸ்டா செலக்ட் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணும், 2 ஸ்டாப், அதாவது 100ல இருந்து 200, 400ல ஷட்டர் ஸ்பீட் அமைச்சு அது படம் எடுக்கும். இதுதான் இந்த மினிமம் ஷட்டர் ஸ்பீடினுடைய ஒரு தொழில்நுட்ப குறிப்பாகும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது இப்போ இந்த ஆட்டோ ISO சென்சிட்டிவிட்டி மற்ற மோடுகளில் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரி இந்த மேனுவல் மோடு, அப்பேச்சர் பிரியாரிட்டி ஆட்டோ, ஷட்டர் பிரியாரிட்டி ஆட்டோ, ப்ரோகிராம்டு ஆட்டோ, இதுல வந்து இந்த அட்வான்ஸ் மோட்ல வந்து நம்ம ISO வந்து மேனுவலாவும் வைக்கலாம், ஆட்டோ ISO சென்சிட்டிவிட்டியாவும் வைக்கலாம். இந்த மோடு தவிர கேமரால பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோடு கொடுத்திருப்பாங்க. அதாவது ஆட்டோ மோடு இருக்கும், ஃபிளாஷ் ஆஃப் மோடு, சீன் மோடு, போர்ட்ரேட் மோடு, லேண்ட்ஸ்கேப் மோடு, குழந்தைகளை எடுக்கிறது, ஸ்போர்ட்ஸ், மேக்ரோ, நைட் லேண்ட்ஸ்கேப், இந்த மாதிரி நிறைய மோடு வந்து கேமரால கொடுத்திருப்பாங்க. இந்த மோடு அனைத்திலுமே கேமரா என்ன பண்ணும், டிஃபால்ட்டா ஆட்டோ ISO சென்சிட்டிவிட்டியை அது ஆன் பண்ணிக்கும். இதுதான் கேமராவுடைய டிஃபால்ட் செட்டிங். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு மோடுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆட்டோ மோட்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ISO செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம ISO சென்சிட்டிவிட்டி வேல்யூ வந்து நம்ம மேனுவலாவும் நம்ம வந்து அமைச்சிக்கலாம். இப்போ 100 வேணும், 200 வேணும், 400 வேணும் அப்படிங்கறத இந்த ஆட்டோ ஆப்ஷன்லயும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ISO சென்சிட்டிவிட்டிக்கும் எக்ஸ்போசர் காம்பன்சேஷனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பார்த்துடலாம். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் வந்து மேனுவல் மோடுக்கு அல்ல. அப்ப மற்ற 3 மோடு, அதாவது அப்பேச்சர் பிரியாரிட்டி ஆட்டோ, ஷட்டர் பிரியாரிட்டி ஆட்டோ, ப்ரோகிராம்டு ஆட்டோ, இந்த 3 மோடுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் வேல்யூவை நம்ம வந்து மாத்திக்கலாம். எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் வேல்யூ நம்ம கேமரால அமைக்கும் போது அது என்ன பண்ணும், அப்பேச்சர் மற்றும் ஷட்டர் ஸ்பீடு மதிப்புல தான் அது வந்து கூட்டி குறைச்சி படம் எடுக்கும். இப்போ வந்து இந்த அப்பேச்சர் வேல்யூலையும் ஷட்டர் ஸ்பீடு வேல்யூலையும் அதால கூட்ட முடியல, குறைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஆட்டோ ISO சென்சிட்டிவிட்டி ஆன் பண்ணிருந்தோம்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணும், அதுக்கு தேவையான அந்த எக்ஸ்போசரை வந்து இந்த ISO சென்சிட்டிவிட்டி வேல்யூல அது கூட்டி குறைச்சி படத்தை எடுத்துரும். அதுதான் வந்து எக்ஸ்போசர் காம்பன்சேஷனுக்கும் உள்ள உண்டான தொடர்பாகும். அதுக்கு அடுத்தது வந்து ISO சென்சிட்டிவிட்டில இருந்து லோ ISOனா என்ன, ஹை ISOனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேமராவோட நேட்டிவ் ISO ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஒரு கேமரால பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ISO அளவு கொடுத்திருப்பாங்க, அதே மாதிரி அதிகபட்ச ISO கொடுத்திருப்பாங்க. இந்த குறைந்தபட்ச ISO அளவுல இருந்து அதிகபட்ச ISO அளவு வரை ஒரு கேமராவோட நேட்டிவ் ISO ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேட்டிவ் ISO ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேமராவுக்கும் மாறுபடும். இப்போ உதாரணமா நிக்கான் D750 கேமரா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய நேட்டிவ் ISO ரேஞ்ச் என்ன அப்படின்னா ISO 100ல இருந்து ISO 12800 வரை. அதே நிக்கான் Z9 கேமராவோட நேட்டிவ் ISO ரேஞ்ச் என்ன அப்படின்னா ISO 64ல இருந்து ISO 25600 வரை அதனுடைய
அதோட நேட்டிவ் ஐஎஸ்ஓ. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் லோ ஐஎஸ்ஓனா என்ன, எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நேட்டிவ் ஐஎஸ்ஓ ரேஞ்சுக்கு கீழ் செல்வதை இப்போ நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்டெண்டட் லோ ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணமா ஐஎஸ்ஓ ஒரு கேமராவோட நேட்டிவ் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் வந்து 100ன்னு வச்சுங்களேன். இந்த 100க்கு கீழ் செல்வதை நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்டெண்டட் லோ ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேட்டிவ் ஐஎஸ்ஓ ரேஞ்சுக்கு மேல் செல்வதை எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா ஒரு கேமரால வந்து ஐஎஸ்ஓ வந்து 51200 நேட்டிவ் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் அப்படின்னா அதுக்கு மேல் செல்றோம் பாத்தீங்களா, அதை வந்து எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லலாம். ஐஎஸ்ஓ சென்சிட்டிவ்ல எக்ஸ்போசர் வேல்யூ கால்குலேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். இந்த எக்ஸ்டெண்டட் ஐஎஸ்ஓ வந்து லோ 0.3, லோ 1, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓ ஹை 0.3, ஹை 1 இப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்போசர் வேல்யூ, அதாவது இவி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கணக்கீட்டின்படி இதெல்லாம் அமைக்கப்படுகிறது. இப்போ உதாரணமா எக்ஸ்டெண்டட் லோ ஐஎஸ்ஓல வந்து நேட்டிவ் ஐஎஸ்ஓ குறைந்தபட்சம் ஐஎஸ்ஓ 100க்கு குறைவா லோ 0.3 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ 80. அதாவது நேட்டிவ் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் வந்து குறைந்தபட்சம் 100, இந்த இடத்துல லோ 0.3 அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ 80. அதே மாதிரி லோ 1 அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ 50. இது எல்லாமே வந்து அந்த ஒரு இவி கால்குலேஷன் படி அவங்க கேமரா நிறுவனங்கள் அமைச்சிருக்காங்க. அதே போல எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நேட்டிவ் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் வந்து அதிகபட்சமா 51200, இதுல வந்து ஹை 0.3 அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ 64000, அதே ஹை 1 அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ வந்து 1,02,400. இது எல்லாமே இந்த இவி கணக்கீட்டின்படி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கிறது இந்த எக்ஸ்டெண்டட் லோ ஐஎஸ்ஓ மற்றும் எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓ இதை வந்து நம்ம எங்க வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அதிக வெளிச்சம் உள்ள சூழ்நிலைகளில், அதாவது நம்ம வந்து லார்ஜர் அப்பேச்சர் f1.0, 1.2, 1.4 இப்படி நம்ம வந்து போன்ற நம்பரை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான ஒளி இருக்கும். அதே சமயத்துல ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட்லயும் என்ன ஆகும், ஒளி வந்து அதிகமா இருக்கும். இப்படி ஒளி அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம இந்த எக்ஸ்டெண்டட் லோ ஐஎஸ்ஓவை பயன்படுத்தலாம். அதாவது ஐஎஸ்ஓ வந்து 100க்கும் குறைவா ஐஎஸ்ஓ 80, 50, 32, 64 இப்படி லோ ஐஎஸ்ஓவை நம்ம வந்து பயன்படுத்தலாம். படத்துல வந்து கான்ட்ராஸ்ட் தன்மை வந்து அதிகமா இருக்கும், நாய்ஸ் வந்து குறைவா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓ பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதாவது எங்கன்னா இப்ப நம்ம வெளிச்சம் அதிகமா உள்ள இடங்கள்ல, உதாரணமா நம்ம வந்து ஸ்மால் அப்பேச்சர் f22 அப்புறம் f16 இப்ப இந்த மாதிரி ஸ்மால் அப்பேச்சர் வைக்கும்போது என்ன ஆகுனா ஒளி குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு யூஸ் பண்றோம், அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒளி வந்து குறைவா இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓவை பயன்படுத்தலாம். ஏன்னா இங்க வந்து அப்பேச்சர்லயும் ஒளி கிடைக்கல, ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட்லயும் ஒளி வந்து கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓவை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும், அதே மாதிரி மோனோக்ரோம் படங்களை எடுக்கனாலும் இந்த எக்ஸ்டெண்டட் ஹை ஐஎஸ்ஓவை நம்ம வந்து பயன்படுத்தலாம். படத்துல வந்து நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது ஸ்டாண்டர்ட் டேலைட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த ஐஎஸ்ஓ 100 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1940ஆம் ஆண்டுகளில் இருந்தே இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேலைட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்றும் அதே ஐஎஸ்ஓ 100ங்கிறது டிஜிட்டல் கேமரால பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஐஎஸ்ஓ அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஐஎஸ்ஓ வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிலிம் கெமிஸ்ட்ரியில இருந்து இமேஜ் சென்சார்ல வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ்க்கு மாறிய ஒரு வரலாற்று பயணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதனால நம்ம வந்து இந்த ஐஎஸ்ஓ 100 வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேலைட் சென்சிட்டிவிட்டி அல்லது கேமராவுடைய பேஸ் ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது மனித கண்களின் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். ஐஎஸ்ஓ 1 முதல் ஐஎஸ்ஓ 1,00,000 வரை மனித கண்களோட ஐஎஸ்ஓ அளவு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஃபிளாஷ் கெயின் நம்பருக்கும் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பார்த்தலாம். இப்போ உதாரணமா இப்போ ஒரு ஃபிளாஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ 100 அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஃபிளாஷ் லைட்டினுடைய கெயின் நம்பர் குறிப்பிடப்படுகிறது. இப்போ உதாரணமா நிக்கான் ஸ்பீட்லைட் ஃபிளாஷினுடைய கெயின் நம்பர் வந்து 34.5 மீட்டர் அல்லது 113 ஃபீட் பார் ஐஎஸ்ஓ 100 அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது கேமராவில் வந்து ஐஎஸ்ஓ 100 அமைத்து படம் எடுக்கும் போது அந்த ஃபிளாஷ் லைட் வந்து 113 அடி தூரத்திற்கு ஃபிளாஷ் ஒளியை கொடுக்கும் என்பதாகும். இதுதான் ஃபிளாஷ் கெயின் நம்பருக்கும் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டிக்குள்ள ஒரு தொடர்பு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோகஸுக்கும் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு கேமராவோட ஆட்டோ ஃபோகஸ் டிடெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளி வந்து மிக குறைவான இடங்களிலும் ஒளி வந்து மிக அதிகமான இடங்களிலும் எந்த அளவுக்கு ஆட்டோ ஃபோகஸ் ஆகுது அப்படிங்கிற செயல்பாட்டை குறிக்கிறது தான் இந்த ஆட்டோ ஃபோகஸ் டிடெக்ஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது. கேமரா நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ 100 அடிப்படையாக கொண்டுதான் ஒரு கேமராவில் வந்து ஆட்டோ ஃபோகஸினுடைய டிடெக்ஷன் ரேஞ்ச் வந்து எக்ஸ்போசர் வேல்யூல அளவீடு செய்யப்படுகிறது. அதாவது ஒளி குறைவான இடங்களிலும் ஒளி அதிகமான இடங்களையும் அவங்க என்ன பண்றாங்க அந்த எக்ஸ்போசர் வேல்யூல குறிப்பிடுறாங்க. அந்த இடத்துல ஆட்டோ ஃபோகஸ் டிடெக்ஷன் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நிக்கான் Z5 II கேமராவில் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோகஸ் டிடெக்ஷன் ரேஞ்ச் வந்து -10 EV இருந்து +19 EV வரை அளவீடு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த -10 EV அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒளி கம்மியா இருக்கும். அந்த இடத்துலயும் ஆட்டோ ஃபோகஸ் வந்து ஃபாஸ்டா ஆகுது. அதே சமயத்துல +19 EV குறிப்பிடுறாங்க. இந்த 19 EV அப்படிங்கிறது அதிகமான ஒளி. அந்த இடத்துல
இடத்துலையும் இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் டிடெக்ஷன் ரேஞ்ச் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த -10 EV முதல் +19 EVங்கிறது இது வந்து ஒவ்வொரு கேமராவுக்கும் மாறுபடும். ஆனா ISO 100 அப்படிங்கிறது மாறாது. ஏன்னா அவங்க குறிப்பிடுறது எல்லாமே ISO 100 பேஸ் பண்ணி தான் அந்த EV அளவையே அவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்ல வந்து ISO வேல்யூவை நம்ம கொண்டு வரலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நம்ம ISO அளவை மாற்றணும்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் கேமராவுடைய மெனு செட்டிங்ஸ் உள்ள போகணும். இல்லைன்னா ISO பட்டனை அழுத்திக்கிட்டு நம்ம வந்து ISO அளவை வந்து மாற்றணும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ நிக்கான் மிரர்லெஸ் கேமராக்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் பயன்படுத்துறதுனால மேனுவல் ஃபோக்கஸ் ரிங் வந்து ஃப்ரீயா இருக்கும். அந்த மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்ல ISO ஆப்ஷனை உள்ள வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து ISO மாற்றலாம். அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ISO அளவுகளை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ISO அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபீச்சர்ல வந்து ISO சென்சிட்டிவிட்டியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தற்போது வெளிவரும் புதிய கேமராக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்சாருடைய தொழில்நுட்பம் வந்து ரொம்ப முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. அதனால என்னன்னா நம்ம ஹை ISO அமைக்கும் போதும் குறைவான நாய்ஸ் கிடைக்குது, பெட்டர் டைனமிக் ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது. இதனால படங்களுடைய குவாலிட்டி நமக்கு வந்து மேம்பட்டு நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ISO வைக்கும் போது நம்ம வந்து நாய்ஸ் வருது. அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா AI பேஸ்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலமா இந்த AI பயன்படுத்தி இந்த நாய்ஸை வந்து குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமராக்கள் மூலமாகவும் நாய்ஸை குறைக்கும் தொழில்நுட்பம், அதாவது இந்த AI பேஸ்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இப்ப தற்போது வெளிவந்துள்ளது. முதல்ல வந்து பார்க்கிறது சாஃப்ட்வேர் மூலமா நம்ம வந்து இந்த AI பேஸ் பண்ணி நாய்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா Sony A9 III கேமரா மற்றும் Canon R1 போன்ற கேமராக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த AI நாய்ஸ் என்ஜின் சிப் அப்படின்றத கேமரா நேரடியா வந்து இயங்குது. இதன் மூலமா நம்ம ISO வந்து 51200 அமைச்சாலும் JPEG படங்கள்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து கேமரா லெவல் AI நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து நாம இதுவரையும் பார்த்தது வந்து இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க ISO சென்சிட்டிவிட்டியுடைய தொழில்நுட்பங்களை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கிறது ஃபீச்சர்ல ISO சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது அடுத்த ஒரு நாட்கள்ல இமேஜ் சென்சாரின் தொழில்நுட்பம் வந்து மேலும் முன்னேறி அல்ட்ரா ஹை ISO அமைச்சாலும் குறைந்த நாய்ஸ் நம்ம வந்து படங்கள் எடுக்க முடியும். அதற்கான எதிர்கால ISO முறைகளை நம்ம வந்து சுருக்கமாகவும் வரிசையாகவும் பார்க்கலாம். அதுல முதல்ல நம்ம பார்க்கிறது பார்த்தீங்க அப்படின்னா AI அடாப்டிவ் ISO. இது வந்து பாத்தீங்கன்னா சீன் பேஸ்ட் டைனமிக் ISO கண்ட்ரோல்ல செயல்படுது. உதாரணமா சப்ஜெக்ட் மோஷன், லைட் கிரேடியன்ட் அடிப்படையில் இந்த ISO ஆனது ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதாவது ISO வந்து ஆட்டோவா அதுவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு நடைமுறை அடுத்து வரும் நாட்கள்ல வரப்போகுது. அதற்குண்டான ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் சென்சார் ISO, இதுவும் ஃபீச்சர்ல வரப்போகுது. இது எப்படி அப்படின்னா சிங்கிள் போட்டான் டிடெக்ஷன் அடிப்படையில் ISO ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அளவில்லாமல் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு ISO வச்சாலுமே படத்துல நாய்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த குவாண்டம் சென்சார் ISO கொண்டு வர போறாங்க. இது பத்திய ஆராய்ச்சியுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ISO வர்ச்சுவலைசேஷன், அதாவது கேமராக்கள்ல வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் ISO பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா கேமரால இணைஞ்சிருக்கும். இது மூலமா சென்சார் ரீட் நாய்ஸ் சிமுலேஷன் மூலம் இது வந்து இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் நாய்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்படும், டைனமிக் ரேஞ்சும் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் ISO ஒரு நடைமுறை. நாம இதுவரை ISO சென்சிட்டிவிட்டி தொடர்பா நிறைய தொழில்நுட்ப செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்களை எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9442777240. இந்த வீடியோ தொடர்பா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நன்றி.